கோயிலுக்குள்ளே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய விநாயகர், ரொம்ப சூப்பராக இருக்கும் சுவாமி. ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப பெரிய விநாயகர். நீங்கள் பக்கத்தில் போய் நல்லா சாமி கும்பிட்டுக்கலாம். அங்கேருந்து அப்படியே கோயிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா நல்லா எவ்வளோ க்ளோஸாக பார்க்க முடியுமோ பார்த்துக்கணும். கோயிலுக்கு வெளியவே இருக்குது இந்த விநாயகர். அடுத்தது பார்த்திங்கன்னா கோவிலுக்குள்ளே மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான். இந்த மெயின் என்ட்ரன்ஸ்குள்ளே அப்படியே போனோம் அப்படின்னா வாராகி அம்மன் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ் இது. உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக 3 பெரிய சிலைகள் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வாராகி அம்மன், இன்னொன்று ஆஞ்சநேயர். ரொம்ப பெரிய சிலை இருக்கும். இன்றைக்கி வந்து ஆடி 1 அப்படிங்கிறதுனால கோவிலில் நல்ல கூட்டமாக இருந்தது. எப்பயுமே வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் நிறைய பேர் வந்து இந்த கோயிலில் விளக்கு போடுறது ஒரு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த கோயில் பாருங்கள், இது வெளியில் இருக்க வாராகி அம்மன். போட்டு வா. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஆஞ்சநேயர். சாமி பாருங்கள், இது ஆஞ்சநேயர். வெளியில் இருக்க சாமி எல்லாம் வந்து கோவில் சில கட்டுமான படிகள்லாம் எனக்கு சரியாக முடியல. பட் ஆனால் ஆஞ்சநேயர் பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சனீஸ்வரர். ரொம்ப பெரிய சனீஸ்வர பெருமான் வந்து சக்தி வாய்ந்த கோவில். அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சனீஸ்வரன் பாருங்கள் எவ்வளோ பெரிய சனீஸ்வரன். காண்டி ஜூம் பண்ணி ரொம்ப நல்லா சூப்பராக ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். கோயிலுக்குள்ளே அதுக்குள்ளே மெயின் கோயில் இருக்குது. உள்ளே போனீங்க அப்படின்னா வாராகி அம்மனும் ஆஞ்சநேயரும் தனியாக இருப்பாங்க. இந்த ஆஞ்சநேயரும் நல்லா இருப்பாங்க. உள்ள ஹோமம் நடந்துட்டு இருக்கிறதுனால அனுமதி வரல. கோயில் பூஜை நடந்துட்டு இருந்தது. உள்ளே போக முடியல. மெயின் சாமி உள்ளே போய் பார்க்க முடியல. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லோரும் பார்த்துட்டு போங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டியாக வாராகி அம்மன் சிலை இது பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் சைடில் இன்னும் 2 பெரிய சுவாமி இருந்தது. அதில் ரொம்ப அற்புதமாக ஒரு இது வந்து வனபத்திரகாளி அம்மன் சொல்லிட்டு ரொம்ப பெரிய சுவாமி. பெரியதான்னு பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருக்கேன். சுவாமி பாருங்கள் எவ்வளோ இதாகவும் அழகாகவும் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது ஒரு பெரிய சுவாமி இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். கோவிலில் ரொம்ப ரொம்ப அற்புதமான சுவாமி காளி அம்பாள், மகாகாளி. அப்புறம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா சுவாமிகள் இருக்குது. மகாவிஷ்ணு இருக்குது. வெள்ளிக்கிழமை வர்றதுக்கு என்னன்னு கேட்குறேன். ஞாயிற்றுக்கிழமை நம்ம 11 மணிக்கு மேலே தானே கிளம்புறோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முருகர் இருக்காரு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஸ்தா இருக்கார். சாஸ்தா கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா வெளியில் பைரவர், பெரிய பைரவர் இருக்கார். எவ்வளோ பெரிய பைரவர் பாருங்கள், சூப்பராக இருக்காங்க. கொண்டு போவோம் எல்லோரும் சாமி கும்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து தேங்க்யூ.